சங்கீதம் 61 நம்ம ஏற்கனவே பார்த்தோம் போன வாரம். இன்னைக்கு 62, சங்கீதம் 62 ஒரு நல்ல சங்கீதம். சங்கீதம்னாலே அது ஒரு கீதம் தான் பாருங்க. அது ஒரு இசையெல்லாம் போட்டு ஜலஜலாக ஆராதிக்கிற மாதிரி ஒரு ஆராதனை தான் சங்கீதம். இந்த சங்கீதத்தில் இந்த சங்கீதத்தை ஒரு 3 வகையாக பிரிக்கலாம் பாருங்க. திருப்பிக் கொள்ளுங்க எல்லாரும். பரிசுத்தரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாருங்க, இதை ஒரு 3 வகையாக பிரிக்கலாம் அந்த சங்கீதத்தை. தாவீதுக்கும் தேவனுக்கும் இருக்கிற ஒரு நம்பிக்கையாக இதை பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு தாவீது ஒரு அறிவுரை சொல்கிறான், ஒரு காஸ்பல் சொல்கிறான். சுவிசேஷத்தை தேவனுடைய பிள்ளைகளுக்கு அறிவிக்கிற ஒரு பகுதி. எதிரிக்கும் தாவீது சந்திக்கிற எதிரிக்கும் நடக்கிற பிரச்சனைகளை பற்றி இதில் பார்க்குறோம் பாருங்க. இது அருமையான சங்கீதம். இதில் ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வருது, கண்மலை. நம்ம போன வாரம் பார்த்தோம் கண்மலை. ஸோ இந்த வாரம் இந்த சங்கீதமே ஒரு பெரிய கண்மலை தான். அவர் எந்த அளவுக்கு தேவன் அடைக்கலமாக இருக்கிறார், கண்மலையாக இருக்கிறார், கோட்டையாக இருக்கிறாருங்கிறத பயங்கரமாக இந்த இடத்துல அவன் பிரதிபலிக்கிறான். அதை நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு வசனமாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். சங்கீதம் 62 பாருங்க. தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவராலே எனக்கு ரட்சிப்பு வரும். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலுமானார். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு நினைப்பீர்கள்? நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள். சாய்ந்த மதிலுக்கு இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினாலே ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள். ஷாண்டனா முதல் சேலான்னு சொல்லப்பட்டிருக்கு. சேலான கவனி, அது ஒரு தனி பகுதி. பாருங்க, முதல் வசனத்தை பார்க்கலாம். தேவனே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் எனக்கு ரட்சிப்பு வரும். நம்ம அதிகமாக என்னன்னா, உங்கள்கிட்ட நீங்கள் எத்தனை பேர் உங்கள்கிட்ட நீங்களே பேசியிருக்கீங்க? அது பலது பேசுவீங்க. என்னத்தை வாழ்க்கை, என்ன குடும்பம், எங்கடா வாய்ச்சோம், நல்ல இடத்துல வாய்ச்சிருந்தா நான் இன்னைக்கு எப்படி இருந்திருப்பேன், ஒன்றும் செய்ய மாட்டேன், இதை விட கேவலமாக இருந்திருப்பேன். சொல்கிறேன், அப்படி சொல்கிறவங்களுக்கு சொல்கிறேன் பதில். இல்லை, இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு தோணும் பாருங்க. நம்ம எல்லாம் இந்த கண்ணால் பார்ப்போம் இல்லையா? கணவன் மனைவிக்கு மிஸ்மேட்சிங், அதாவது கணவன் மனைவிக்கு ஏதோ பிரச்சனை இருக்கும்போது இன்னொரு கணவன் மனைவியின் மேலே நமக்கு ஒரு கண்ணு போகும். அவெல்லாம் நல்லா இருக்காவ இல்லையா? சின்ன பிள்ளைகள் எப்படி வந்திருக்கும்? என் அப்பா இப்படியே இல்லைப்பா. சின்ன பிள்ளை சொல்லும், என் அப்பா நேற்றுக்கு எஸ்டர்டே மை டாடி காட் சாக்லேட். நம்ம உன்னியப்போ கூட வாங்கி தரல அப்போ அப்படின்ற மாதிரி நம்ம அப்போதேருந்தே தொடங்குகிறோம். ஒரு வித்தியாசம், நம்ம ஒரு வேற்றுமையை நமக்குள்ளே வளர்த்தி கொண்டே வந்திருக்கிறோம் சின்ன பிள்ளையிலேருந்து. பிள்ளைங்களுக்கெல்லாம் நீங்கள் அப்படி சொல்லிக் கொடுக்கக்கூடாது. பிள்ளைங்க கேட்பாங்க, கேட்குறதுக்கு அலோவ் பண்ணுங்க. முதல்ல, மக்களே இன்றைக்கி ஸ்கூலில் என்னாச்சு, காலேஜில் என்ன பண்ண, வேலை பார்த்து என்னாச்சு, மக்களே உட்கார்றா, என்னடா நல்லா இருக்கிறியா, நல்லா இருக்கியா, என்ன மாதிரி போச்சு, கேளுங்க. உங்கள் புருஷன் என்ன சொன்ன வந்தோடனே கேட்கணும், கேட்டியாலா காலத்தை கேட்டியாலா. ஐயோ, இதை தான் கேட்டு மண்டை காஞ்சு போய் வரும்போது நீங்கள் ஒன்றுமே செய்யாதீங்க, ஜஸ்ட் கூல். ஏன்னா புருஷனுக்காக மனைவி கொடுக்கப்பட்டிருக்கிறாள். கவனிங்க. 2 பேரும் ஒன்று என்னத்துக்கு? அப்படி இருந்தால் என்னத்தை? ஒன்றும் நடக்காது, அதெல்லாம் வேற. 2 பேரும் ஒன்று தான். ஆனால் என்ன ஒன்றுதுன்னா புரிஞ்சுக்கோங்க இல்லையா? பேபியை யார் சுமக்கிறா? இல்லையா? ஒரு பொண்ணு சுமக்கிறா. ஏன்னா அவங்களுக்கு ஊம்பு கொடுக்கப்பட்டிருக்குது. அவங்களும் பெண்ணும் என்னது, ஒரு மேன் தான். மேன், நான் மேன்னா ஊம்பு சேர்ந்தது உமன் அப்படின்னு அர்த்தம். விமன் சொல்கிறோம் இல்லையா? விமன்னா இந்த கர்ப்ப பாத்திரம்தான்
ப்ளஸ் மேன் ப்ளஸ் கர்ப்ப பாத்திரம் விமன், அவ்வளோதான். இப்போ தமிழில் எப்படி சொல்லணும்? கர்ப்ப பாத்திர பெண்ணே, இல்லை அப்படி பெண்ணேன்னு கர்ப்ப பாத்திர, தமிழில் சூப்பராக சொல்லியிருக்காங்க இல்லையா? கர்ப்ப பாத்திர மனுஷியே, மனுஷனே, இல்லை அப்படி தான் சொல்லணும் பாருங்க. இங்கிலீஷ் படி பார்த்தா அப்படி தான். அதுதான் உண்மை. ஒரு அவங்களுக்கு இஷ்டம் கொடுக்கப்படுது. பட் குழந்தைய அவங்கள எடுத்துக்கிறாங்க, ஷேர் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ எல்லாமே ஷேரிங் தான். அப்போ நீங்கள் என்னென்னா, நீங்கள் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. வந்தீங்கன்னா பிள்ளைங்கள் புருஷன்டா என்னங்க என்ன நடந்துச்சு, எல்லாம் நல்லபடி நடந்துச்சா, எப்படி போச்சு, சரி ஃப்ரீயாக இருக்கீங்களா, டென்ஷனாக இருக்கீங்களா, சரி அப்போ கொஞ்சம் நேரம் கூலாக இருங்க, ஒரு டீ போட்டு கொண்டு வரட்டுமா, இப்படிலாம் கேளுங்க. இது நானே இங்கே காலையிலேருந்து கஞ்சி வச்சு கஷ்டப்பட்டிருக்கேன். ஐயோ ஒரு குப்பை தொட்டி வந்துடா, அதில் மொத்தமாக கொட்டுவோம் அப்படின்னு சொல்லி புருஷனை நோப்னாசி சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா குப்பையும் மாதிரி அங்கே போட்டுட்டு, அவனோ எப்படா கண்ணில் விழுந்த குப்பை, காதில் விழுந்த குப்பை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிடலான்னு சொல்லிட்டு வந்தால் இங்கே இவங்க ஒரு குப்பையை போடுவாங்க. அதோட அவன் செப்டிக்கான மாதிரி அப்படிலாம் இருக்கும். புரிந்து கொள். நீங்கள் இப்படி இன்னொரு ஆளை புரிந்து கொள்ளணும்னா நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஃபஸ்ட்டில் நான் யார், என்ன மாதிரி தன்மை எனக்கு இருக்குது, அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். புரிந்து கொள்ளும்போது நீங்கள் உங்களிடத்தில் பேசுவீர்கள். நீங்கள் உங்களையும் ஒரு தனி மனுஷன் தன்னை புரிந்து கொள்ளும்போது அது அவனிலே புரிந்து கொள்ளக்கூடாது, அவனை உருவாக்கினவரிலே புரிந்து கொள்ளணும். அது ரொம்ப அவசியம். உருவாக்கினவரிலே நீங்கள் உங்களை புரிஞ்சு கொண்டீங்கன்னா, உருவாக்கினவர் கூட நேருக்கு நேர் இருந்து பேசுனா என்ன பேசுவாரோ அதை நீங்கள் உங்களுக்கே பேசணும். ஹல்லேலூயா. இங்கே தாவீதோட ஒரு ஸ்பெஷலே அதுதான். நீங்கள் தாவீதோட சப்ஜெக்டை பார்த்தீங்கன்னா, அவன் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அவன் கண்டுகொள்ளாத ஒரு மனுஷனாக இருந்தான், வனாந்தரத்தில் இருந்தான். அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு வனாந்தரத்தில் இருந்தான் பாருங்க. அவனை யாருமே கண்டுக்கல, சொந்த தகப்பனே அவன் மறந்துட்டாப்புல அவனை. அப்போது அவன் தனிமையில் சும்மா இருக்கல, அவன் தனிமையில் அவன் தேவனோடு சஞ்சரிக்க ஆரம்பிச்சிருக்கான். அதான் நல்ல இசையெல்லாம் மீட்டி அவன் பாட்டில் இருந்து ஆராதிச்சிருக்கான் பாருங்க. நீங்கள் பேசுகிறீங்க பார்த்தீங்களா, ஆண்டவரோடு பேசுகிறீங்க பாருங்கள், அது ஒரு ஆராதனை. ஆக்சுவலாக கணவன் வந்தவுடனே கேட்டியாளா அது ஒரு ஆராதனை. அது என்ன வரும்? அதுக்கு விளைவு வரும். கோபம், விரக்தி, கடுப்பு, டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு வரவே கூடாது. அவன் தூங்குனதுக்கப்புறம் வரணுன்றான். அப்படி இருக்கக்கூடாது. இங்கே ஒருத்தன் பாருங்கள், தாவீது தேவனையே நோக்கிய நாத்துமா அமர்ந்திருக்கிறது. சூப்பராக பேசுகிறான், அமர்ந்திருக்கிறதுன்னு பேசுகிறான். அவராலே எனக்கு ரட்சிப்பு வரும். யாரால் ரட்சிப்பு வருமா? அவரால். என் தேவைகளை அவர் சந்திப்பார் அப்படின்றான் பாருங்க. அவரே என் கண்மலை. ஏன்னா அவன் எதை தூக்கி மேலே வைக்கிறான்னா, உங்களுக்கு பிரச்சனை எவ்வளோ வேணா இருக்கலாம், நீங்கள் என்ன மாதிரி பிரச்சனைகளை வேணாலும் சந்திக்கலாம், ஆனால் பிரச்சனையை கொண்டு தலையில் வைக்காதீங்க, தேவனை கொண்டு தலையாக வைங்க. அவரே என் கண்மலை பாருங்க, என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலம். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. நான் அவ்வளோ சீக்கிரமாக அசைக்கப்பட மாட்டேன். நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு நினைப்பீர்கள் பாருங்க, அவனுடைய எதிரியை பார்த்து பேசுகிறான் பாருங்க. நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள், நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள், சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். எதிரிக்கு என்ன நடக்குன்றதுக்கு அவன் பேசுகிறான் பாருங்க. நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்யப்பா, ஏன்னா அவனுக்கு அவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுக்குறானு பாருங்க. அவனுடைய மேன்மையில், அடுத்த வசனம், அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள், தங்கள் வாயினாலே ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள். அவன் அந்த பாருங்க, இந்த நம்ம உலகத்தில் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் டக்குன்னு உயர்ந்த அந்த உலகத்துக்கு பிடிக்காது. உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம பின்னாடி நாட்களில் நம்ம இருந்ததை பேசுவாங்க. அப்படி ஒரு ஆள் பேசுகிறான்னா அவன் லிட்ரலாக பிசாசு. அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? எவனா இருக்கட்டும்டா,
உனக்கு ஒன்று தெரியுமா, அவனுக்கு முகவரியே ஆண்டவர் தான். அவராக அவனை கொண்டு வந்திருக்காரு. அவன் சாக்கடையில் விழுந்தோடனே ஆண்டவர் தான் பொத்திக்கணும். அவரே சரியாக இருந்து அவனை தூக்கியிருக்கிறார். சாக்கடைக்குள்ளே இறங்கி ஒருத்தன் மேலே வந்தானாலே அவனை தூக்குனது ஆண்டவராக்கும். புரிஞ்சுதா? நாளைக்கு அவனுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் அவர் தான் வந்து நிற்பார். புரிஞ்சுக்கணும். புரியுதா? அவன் யார்? அவனை காப்பாற்றினது யார்? அது மு.க. ஸ்டாலின். அப்படியா? எப்படி? அப்படிதான் நேரடியா இல்லையா? உண்டா இல்லையா? மு.க. ஸ்டாலின் காப்பாற்றினா என்னடா இது? அப்படி வைங்களேன். நினச்சி பாருங்களேன், ஒரு பெரிய முதலமைச்சரே உங்களை தனிப்பட்ட முறையில் வந்து உங்களை தூக்கி உங்கள் வாழ்வாதாரத்தை மாற்றி விடுறாருன்னு வைங்களேன். பேசக்கூடியவனாக இருப்பான் இல்லையா? இப்போ நான் ஒரு சின்ன புக், சின்ன ஒரு நியூஸ் பார்த்தேன், ஒரு 2 minutes. மா சுப்பிரமணியம் இல்லையா? மா சுப்பிரமணியன்றது யார்? சுபரபதி பரபலபா என்னது, அவர் வந்து நம்ம தமிழ்நாட்டினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம். கிட்டத்தட்ட நம்ம ஐயாவை மாதிரியே இருப்பார் ஷேப்புக்கு. அவர் வந்து காலையில் வாக்கிங் போன டைமில் ஒரு பையனை பார்த்துருக்கார். ஏன் அவன் பிச்சை எடுத்துகிட்டு இருந்துக்கான். வேஸ்ட்டு பிறக்கி பாட்டிலெல்லாம் எடுத்து வேஸ்ட் பிறக்கிட்டு இருந்திருக்கான். கரெக்டு, நானும் மறந்துட்டேன். அவனை தூக்கி ஒரே நாளில் 12,000 ரூபா வேலை ஜாப்புக்கு, கவர்மெண்ட் ஜாப்புக்கு அப்பா நினச்சி பார்த்துருப்பான் அவன். புரியுது உங்களுக்கு? இப்போ அவனுக்கு நாளைக்கு ஒரு பிரச்சனைனா அவன் நேரம் எங்கே போவான்? ஐயா போயிட மாட்டான். அதே மாதிரி தான் ஒருவரையும் இழிவாய் பார்க்க வேணாம். யாரையும் எவனை மேன்மைப்படுத்தவும் உயர்த்தவும் அவரால் கூடும். நான் அதை செய்வேன், உனக்கு என்னடான்னு கேட்குறாரு. அப்போது தாவீதை கர்த்தர் உயர்த்துறான். கடுப்பாக இருக்குது. வெளியில் வல்லவரே நல்லவரேன்னு பேசிட்டு உள்ளோம். அது அவ்வளோ வஞ்சகம் பாருங்க. அது தன்னைத்தானே அழித்து கொள்ளும், தன்னை அழிச்சிடும். ஏன்னா மோதுறது தேவனோட. அது ஒரு மனுஷனுடைய உயர்வை பார்த்து நமக்கு ஒரு மாதிரி ஆகுது, நமக்கு கலங்குது, வயத்தலுக்கு கலக்குது, நெஞ்சு உறுத்துதுன்னா அது தேவனை போய் மோதுறோம் டைரக்டாக. ஏன்னா உயர்த்தினது அவர் இல்லையா? அதே போல் தான் பாருங்கள், இவனுடைய உயர்வை பிடிக்கவே இல்லை பாருங்கள். இவன் மேன்மையாக இருக்கிறான், பெரிய அரசனாக இருக்கிறான். ஊரெல்லாம் அவனை பற்றி பேசுகிறாங்க. ஊரெல்லாம் தாவீது தாவீது தாவீது. அவன் கோலியாத்தை போட்ட போதே இவனுக்கு கலக்கம் வந்துருச்சு இல்லையா? தாவீது கொன்றது, சவுல் கொன்றது 1000, தாவீது கொண்டு 10,000 பேசிட்டானுங்க. அப்போவே சவுலுக்கு கலக்கம் வந்துருச்சு. அந்த சவுலுக்கு ஆவி பின்னா என்ன விடாது, அது எவனெல்லாம் பிடிச்சிச்சு. அவன்லாம் அடுத்து வேதனைக்கு தான் போனான் பாருங்க. அப்போ இவனோட உயர்வு பிடிக்கல பாருங்க. உயர்வு பிடிக்காமல் பாருங்க, ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினாலே ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறாங்க பாருங்க. 5வது வசனம், என் ஆத்துமாவே தேவனை நோக்கி நீர் அமர்ந்துரு. எப்படி சொல்றான் அவனுக்கு ஜெபத்தை பாருங்க. என் ஆத்துமாவே நீ தேவனை நோக்கி அமர்ந்துரு, நான் நம்புகிறது அவராலே வரும். ஹல்லேலூயா. நீ பாதுகாப்ப விரும்புறியா? அது கர்த்தரால் உனக்கு வரும். மனுஷன் எடுத்து பார்க்குற, மனுஷன் உனக்கு என்ன செய்வான்? மனுஷன் உனக்கு ஒன்றுமே செய்ய மாட்டான். ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நின்று உன்னை காலி பண்ண முடியும்னு நினைக்கிற நீ? ஆண்டவர் விடுவார் நினைக்கிற? நெவர். சியோனிலிருந்து உனக்கு என்ன வரும்? ரட்சிப்பு வரும். ஹல்லேலூயா. எங்கேருந்து வராது? உனக்கான சியோன் எந்த திசையில் இருக்குன்னு எவனுக்கும் தெரியாது. ஆனால் உனக்கு தெரியும். எந்த வனாந்திரத்தில் நான் இருந்தாலும் கர்த்தர் எனக்காய் வழியாய் வருவார். எந்த சூழல் இருந்தால் கர்த்தர் எனக்காய் வருவார். என் ஆத்துமாவே நான் நம்புறது கர்த்தரால் எனக்கு வரும். நீங்கள் உங்ககிட்ட பேசணும், உங்கள் ஆத்துமாவுக்கு நீங்கள் பேசணும். பாருங்க, அழகாக பேசலாம் பார்த்தீங்களா? சங்க 106. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதேன்றான். யாருக்கு பேசுகிறான்? நம்ம ஈஸியாக ஒரு ஆளுக்கு போய் ஆண்டவரை மறக்காதன்னு சொல்லிடுவோம். ஏன் இருதயத்துக்கு நாம் பேசணும்? ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அப்படி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே. பாருங்க,
இதை நம்ம இதில் நம்ம தேர்ச்சி பெறணும். இதை நம்ம பயிற்றுவிக்கணும். நமக்கே பயிற்றுவிக்கணும். பாருங்க, எல்லா வேளையிலும் உங்களுக்கு யாராவது உங்களுக்கு ஆறுதல் செய்ய நினைக்காதீங்க. உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கிற மருந்து தேவனுடைய வார்த்தை. அதை தான் நீங்கள் பேசணும். இன்னும் கேட்டால் விசுவாசிக்கு டப்புன்னு யாரும் வரமாட்டாங்க இல்லையா? ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல விசுவாசி ஒருத்தன் இருப்பான். அவன் எப்படி உன்னை போஷிக்கிற அளவுக்கு அவங்கள்ட்ட இல்லையே. அப்போ என்ன இருக்கும்? உனக்கு அவர் தந்திருக்கிறார் உன்னை போஷிக்கிறதுக்கு வார்த்தையை. அப்போ நீ என்ன செய்யணும்? உன்னை நீயே தெற்றிக்கணும். இருதயத்தில் அது போய் நோண்டிகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு காயம் உன்னை நோண்டிகிட்டே இருக்கும்போது, நான் நம்புகிறது கர்த்தராலே வரும், நான் வெட்கப்பட்டு போவதில்லை, என் பலவீனத்தில் அவர் என் பலனா இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், பொல்லாப்புக்கு நான் பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், இரவும் பகலும் என் கூட இருக்கிறேன், எனக்காய் நீ தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை, நீர் என்னை காக்கிறவர், ஒருபோதும் தூங்க மாட்டேன், கைவிடுவதே இல்லை. ஹல்லேலூயா. சூப்பராக இருக்குல்ல? சொல்லும்போது ஆத்மாவுக்கு ஏதாவது தெரியுதா? பாவங்க, அது கசக்கி விட்டுற விடாது ஆத்மாவை. ஹல்லேலூயா. பாருங்க 6வது வசனம், அவரே என் கன்மலையும், திரும்பவும் பேசுகிறான், அவரே என் கன்மலையும், என் ரட்சிப்பு, என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. இப்போ வேற மாதிரி பேசணும், அசைக்கவே முடியாதுன்னு. புரியுதா? முதல்ல பேசினா அதிகமாக அசைக்கப்படுவதில்லைன்னு. பாரு, அசைக்கவே முடியாதுப்பா, அதிகமாகவும் கொஞ்சமாகுது, அவன் திட்டங்களை ஒன்றுமே பலிக்காது, நான் அசைக்கவே பட முடியாது. பாருங்க, என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது, பலனான என் கன்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள்ள இருக்கிறது. பாருங்க, எல்லாமே அவருக்குள்ள தான் இருக்குது. எனக்கு வர வேண்டிய ரட்சிப்பு, எனக்கு வர வேண்டிய வாழ்வு, எனக்கு வர வேண்டிய வெற்றி, எனக்கு வர வேண்டிய லாபம், எனக்கு வர வேண்டிய நன்மை, எனக்கு வர வேண்டிய சகலமும் தேவனிடத்தில் இருக்குது. மனுஷன்ட்ட எங்க இருக்குதுங்க? மனுஷன் என்னத்தை எடுத்து தருவான் அவங்களுக்கு? மனுஷனை எந்த விதத்திலும் நம்பக்கூடாது. பாருங்க, மனுஷனை நம்புறேன். இப்போ பக்கத்தில் இருந்துட்டு நான் வயலட் ரோஸ்ல அனிஷாவை நம்பக்கூடாதுன்னா அப்படி இல்லை, அதை சொல்லலை. ஒரு அனிஷாவில் அவளோட டீல் பண்ணும்போது ஏதோ ஒரு காரியத்துக்கு அவளை நம்புற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுன்னா நம்பாத. ஓகே, ஏற்றுக்கோ, அவங்களை ஏற்றுக்கொள். ஆனால் நம்பிக்கையை, அந்த காரியத்தை நடப்பிக்கிற நம்பிக்கை கர்த்தர் மேல் வை. அப்போதான் உறவு என்ன செய்யாது, உறவுக்கு பிரச்சனை வராது. நீ தருவேன்னு சொல்லிட்டு ஒரு வகையும் தரல, பார்த்துடுங்க, ஏமாத்திட்டா. எப்பா அவள் ஏமாத்துற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து நீ ஏன் அதை போய் நம்புற? அது அந்த உறவு ஒரே செகண்டில் உடஞ்சிரும். நம்பிக்கை, அவங்க மேலே நம்பிக்கை, உறவு உடஞ்சிரும். அவங்க என்ன சிச்சுவேஷன்ல உங்களுக்கு தெரியுமா? எந்த மனுஷன் என்ன சூழ்நிலைக்குள்ளே இருக்கான்னு யாருக்கு தெரியாதுங்க. தேவன் ஒருவரே அறிகிறார். நீ போய் அங்கே அவன் மீன் இருக்குதா, நேத்தைக்குள்ளதா, முந்தா நாத்து உள்ளதா, சூடு பண்ணியா, இன்னுமா அது கரியாமல் இருக்குது, அவ சட்டியை போய் நீ கிளற. ஐயோ கத்தாவே, உனக்கு சட்டி இல்லைன்னா 2 சட்டியை வாங்கிட்டு ஒரு 4 சூற மீனை வாங்கி வறுத்தோ பொங்கியோ சாப்பிடு, அவ்வளோதான். உனக்கு தான் வச்சிருக்காரு கர்த்தர். தாகம் உள்ளவன் மேலே தண்ணீரை ஊற்றுவார், கர்த்தர் தான் ஊற்றுவார். உனக்கு மனுஷ தயவை உண்டாக்குவார், அது வேற. ஆனால் மனுஷன் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடாது. உனக்கு பண தயவை உண்டாக்குவார், ஆனால் பணத்தின் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடாது. பாருங்க, ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை கூட, ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தரால் நமக்கு வரும், ஆனால் அதன் மேல நம்பிக்கை கொண்டு வைக்கக்கூடாது. அப்படி வைக்கும்போது தான் நமக்கு தடுமாட்டம் ஒன்று. ஐயோ இப்படி தரேன்ட்டாங்க, என்னை ஏமாத்திட்டாங்க. பாருங்க, அது எப்படிங்க ஆண்டுடைய பிள்ளை உன்னை எப்படி ஏமாற்றுவாங்க? யாரை ஏமாற்ற முடியும்? அவர் தான் என் கண்மலை, என் கோட்டை, என் உயர்வு, என் உயர்ந்த அடைக்கலம், அவரே நம்பி இருப்பேன், என் ரட்சிப்பு கர்த்தரால் வரும். உனக்கு தேவையான நன்மை நீ எங்கே வேணாலும் நீ அப்ரோச் பண்ணலாம் இங்கே, ஆனால் அதை கொடுக்கறது கர்த்தர் தான். அதை மறக்கவே கூடாது. விசுவாசி, இந்த ஒரு விசுவாசிக்கு அடையாளமே இதுதான். நான் நம்புகிறது எனக்கு கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. பாருங்க,
என் ரட்சிப்பு. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. ஷாண்டாரி மாலா டே 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 டே. பாருங்க, இங்க ஒரு சுவிசேஷத்தை சொல்றான் ஜனங்களுக்கு. அவர் நம்புற ஜனங்களுக்கு பேசுறான் பாருங்க. ஜனங்களே, நீங்கள் எக்காலத்தில் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் பாருங்க. அவன் எவ்வளோ சூப்பரான ஆள் தெரியுமா? நீங்கள் இந்த சங்கீதம் 51 எடுத்தீங்கன்னா 50 பெத்சேபாளோட அவன் பாவம் பண்ணுறான், தப்பு பண்ணுறான், மறைமுகமாக தப்பு பண்ணுறான், அவன் ரகசியமாக தப்பு பண்ணுறான். அதை தீர்க்கதரிசி மூலமாக வெளிப்படுத்துகிறாரு. அவன் கன்வின்ஸ் ஆகிறான், ஆண்டவரே நான் மன்னிங்கன்னு கேட்குறான். அந்த சங்கீதம் 51 எடுங்க பாருங்க. அதுக்கு இதுக்கு ஒரு தொடர்பு உண்டு பாருங்க. சங்கீதம் 51 அவன் பாருங்க, நான் படிக்கிறேன் பாருங்க. தேவனே உமது கிருபையின்படி, முதல் வசனம், தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்கள் நான் என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும்ன்றான் பாருங்க. என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமறை என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாய் நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கு விரோதமாகவே நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பதாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீ பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீ நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன் பாருங்க. மன்னிப்பு கேட்குறான் பாருங்க. ஆண்டவர் அதை சுட்டி காட்டின உடனே மன்னிப்பு கேட்குறான் பாருங்க. அதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, 6வது வசனம் படிக்கிறேன், சில வசனங்களை பார்த்து படிக்கிறேன். இதோ உள்ளத்தில் உண்மையாக இருக்க விரும்புகிறீர், அந்தகரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும். ஈசோப்புனா ஒரு 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 பச்சிலை மாதிரி ஒன்றுங்க. அது இந்த கிருமி நாசினி மாதிரி. அன்னைக்கு இந்த ஈசோப்பை வச்சு குளிப்பாங்க, சுத்திகரிப்பாங்க, குளிக்க தானே செய்வாங்க, ரைட்? ஈசோப்புனா ஒரு நம்ம ஊரில் இந்த பச்சிலை மாதிரி அவங்க குளிக்கிறதுக்கு. நம்ம இங்கே ஏதோ ஒன்று தேய்ப்பீங்களே குளிக்கிறதுக்கு, என்னது ஈஞ்ச வேறு ஏதோ ஒன்று உண்டுல்ல, மருந்து கடையில் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இந்த ஈசோப்புங்கிறது ஒரு பச்சிலை மாதிரி ஒன்று. அது எந்த கிருமியையும் அதை அழிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தது அந்த ஈசோப்பு. அதனால தான் அவன் சொல்கிறான், அதை ஒப்பிட்டு பேசுகிறேன், ஈசோப்பினால் என்னை சுத்தி கழுவுன்றான் பாருங்க. அன்னைக்கு இயேசுன்ற ரத்தம்லாம் இல்லை, ஆட்டுக்குண்டியின் ரத்தம். ஒரு வருஷம் தான் ஒரு வருஷம் அவ்வளோதான். ஏங்க பாருங்களேன், நம்ம ஒரு தப்பு பண்ணும்போது எவ்வளோ நமக்கு கலக்கம் வருதா இல்லையா? ஆனால் தேவனை அறியாதப்போ இதெல்லாம் வராது, பெருசாக வராது. தேவனை அறிஞ்சா உங்களுக்குள்ள ஒரு ஒரு இது வரும் பாருங்க. டக்குன்னு சின்ன தப்பாக இருக்கும், ஆனால் உங்கள் இருதயம் பயங்கரமாக கலங்கும், உங்கள் இருதயத்தில் பயங்கர தடுமாற்றம் வரும் பாருங்க. ஆனால் டப்புன்னு ஆண்டவர் சமூகத்துக்கு போயிட்டீங்கன்னா உடனே உங்களை சரி பண்ணிடுவார். அது வேற கிருபை, அவ்வளோ வேகமாக உங்களுக்கு வேலை செய்யும். ஆனால் அந்த காலத்தில் அப்படி கிடையாது. மோசேயின் பிரமாணத்தின்படி பலி செலுத்துவாங்க, ஒரு வருஷம் தாக்கு பிடிக்கும். ஆனால் நித்திய நாட்களுக்கு தேவன் நமக்கு தந்த மீட்பு நமக்குள்ள வேலை செஞ்ச போதும் ஒரு சின்ன தப்பு வந்தால் எவ்வளோ காயம் வருது, எவ்வளோ தடுமாற்றம், கஷ்டம் வருது, வலிக்குது இருதம் இல்லையா? அப்போ அன்னைக்கு ஒரு வருஷம் தான் நிற்கும். ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு கதம் போய் அந்த பாவத்தை கழுவுவோம் பாருங்க, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை வைத்து தெளித்துவோம், கழுவுவோம் பாருங்க. ஆனால் அது ஒரு வருஷம்தான். அடுத்த வருஷம் இன்னும் என்ன செய்யணும், திரும்ப போகணும் பாருங்க. அப்போ இந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் ஒரு வருஷம்தான் மேட்டர் செய்யும்னா அவன் எவ்வளவு நடுங்கி இருப்பான் பாருங்க, பாவம் செய்யும். அதனால நான் சொல்றேன், ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும், நிலவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும். எனக்கு 24 மணி நேரமும் உங்களுக்காக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அன்னைக்கு கிடையாது, அன்னைக்கு ஆவியானவர் அப்படி இல்லை, ரொம்ப கஷ்டப்படணும். இன்னைக்கு உம்முன்னு சொன்னால் இறங்கிடுவார் உங்களுக்குள்ள. ஒன்றும் இல்லை, சிம்பிள். ஒருவேளை நீங்கள் பரிசுத்த ஆவியானவரோட தொடர்பில் இல்லாமல் இருக்கிறீங்க, எனக்கு தேவ பலன் இல்லை, நான் சரியாக ஜெபிக்க முடியலை, என்னால் ஆண்டவரோட தொடர்பில் இருக்க முடியல, தேவன் நினைக்கிற காரியங்களே எனக்குள்ளே நடப்பிக்க முடியலைன்னா ஒன்றுமே இல்லை. பரிசுத்த ஆவியானவரை என்னை பலப்படுத்தும்படி, என்னை ஆரோக்கியம் வரும்படும்படி நீர் எனக்குள் வாசம் பண்ணுகிறேன், இன்றையிலிருந்து நீரே என்னை ஆளுகை செய்யும் என்று நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா உடனே வேலை செய்வார். சிம்பிள்.
அன்னைக்கு அப்படி கிடையாது. அதனால தான் அவன் கத்துறான் பாருங்க, தேவனே உமது சமூகத்தை, தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது 13வது வசனம், அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். பார்த்தீங்களா, இதுதான் மேட்ரே. நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு அது வேணும், ஆண்டவரே ஆண்டவர் இதை சொல்கிறோம், நல்லது. ஆனால் ஆண்டவரே இது எனக்கு செஞ்சா, நீங்கள் எனக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்தீங்கன்னா இந்த ரட்சிப்பை நான் நிறைய பேருக்கு கொடுப்பேன் ஆண்டவரே. ஒரு காரியத்தில் உங்களை ஏதோ ஒரு நன்மைங்கிறது ஒரு ரட்சிப்புங்கிறது ஒரு நன்மை, புரியுதா? ரட்சிப்புங்கிறது வெறும் பரலோகத்துக்கு போடுற சாப்டர் கிடையாது. முழு வாழ்வுக்கும் பல பகுதிகள் இருக்குது. எல்லா பகுதியிலும் நமக்கு ரட்சிப்பு தேவை. எல்லாம் எதை எடுத்தாலும் இன்னைக்கு இருக்கிறோம் பாருங்க, இன்னைக்கு நைட்டு 12 மணி வரைக்கும் இன்னைக்குள்ள ரட்சிப்பு, நாளைக்கு தொடங்குற நாளைக்கு ஒரு ரட்சிப்பு இருக்கு தேவை. நாளைக்கு ஒரு புதிய நாளை பார்க்க போறோம். நாளைக்கு புதிய புதிய காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இதுல சத்துரு சில திட்டங்களை வச்சிருப்பான். இதெல்லாம் முறியடித்து தேவன் வச்சிருக்கிற முழு வெற்றியான நாளை சுதந்திரிக்கும்படி அது ஒரு ரட்சிப்பு பாருங்க. அதனால தான் புதிய கிருபை காலைதோறும் புதிய கிருபை அதனால தான் தராரு பாருங்க. புரிஞ்சுதா? அப்போ இதை பெற்றுக்கொள்ளணும் பாருங்க. நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நீங்க என்னை ரட்சித்தா நான் பாதகருக்கு நான் அதை உபதேசிப்பேன். பல பாவிகள் என்னத்துக்கு வருவாங்க? எப்படி வருவாங்க? மனம் திரும்புவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலர்லாம் சாட்சி சொல்ல யோசிப்பீங்க. உங்கள் சாட்சியை நீங்கள் எப்போ பேசுகிறீங்க? சிலர் தங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ரட்சிப்பை குறித்த சாட்சியை பேசும்போது 10 பேருக்கு ரட்சிப்பு வருங்க. சிலதெல்லாம் சில மண்டையெல்லாம் அப்படியே இருக்கும் பாருங்க. என்னடா இது நம்மளை மாதிரி இருக்கு. ஓ ஓ இதெல்லாம் சர்ச்சில் எல்லாம் சிலதெல்லாம் அப்படியே இருக்கும் பாருங்க. வேதாளம் பாதாளம், அது வேற வேதாளமா, இது இவங்களே ஒரு வேதாளமாக இருப்பாங்க. பாதாளத்துக்கு போகிறத கனெக்ட் பண்ணி அவங்கள டச் பண்ணும், அவங்க தொடுவோம். ஆனால் அப்படியே கிளிக் ஆகும் பாருங்க. அந்த எல்லா சாட்சிகளை நம்மளை தொடுங்க. உண்மையில் நீங்கள் ஒரு சாட்சியை நீங்கள் உருக்கமாக கேளுங்க, நீங்களே அதை உங்கள் சரீரத்தில் உங்கள் ஆத்மாவில் உணர்ந்து மாதிரி இருக்கும். அதான் உண்மை. ஹல்லேலூயா. நான் அப்படி தான் ஒவ்வொரு ஜனங்களையும் ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளே நடக்கிறதெல்லாம் எனக்கே நடக்கிற மாதிரி நினைப்பேன். புரியுதா? அது பொதுவாக ஊழியக்காரங்க அப்படி தான் எல்லா சுமைகளையும் சுமப்பாங்க அவங்க. புரியுதா? அப்படின்னு இப்படின்னு முடிச்சுனா இங்கே ஒரு பயங்கர பிரச்சனை பாருங்க. புரியுதா? அப்போது நம்ம உபதேசிக்கணும் பாருங்க. நீங்கள் அப்படியே இப்படி பிரசங்கிக்கணும்னு கிடையாது. இப்படி பிரசங்கிக்கணும் உடனே அங்கே போய் ஆடுறதில்ல, முட்டிட்டு ஒரேடியாக போத்துன்னு விழுந்துருவீங்க. ஒன்றுமே இல்லைங்க. நான் முதல்ல பேசுகிறேன் பார்த்தீங்களா, நான் ஆராதனை தொடங்குறதுக்கு முன்னாடி, மெசேஜ் கொடுக்கறதுக்கு முன்னாடி, ஏதோ ஒரு வகையில் தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு பங்குள்ளவர்களாக இருங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏதோ ஒன்று செய்யணும். உங்களை உந்துவார். அதை நீங்கள் யார்கிட்டையும் கேட்க வேணாம், உங்களுக்கே வரும். உங்களுக்கு தோணும், ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க, நான் இதை செய்யலான் இருக்கேன், எனக்கு அதை கேளுங்க. அதுக்கப்புறம் அதை கற்றுத்தருவார். அதில் பகுத்தறிவு உண்டாகும், ஞானம் அதுக்கப்புறம் பகுத்தறிவு இதெல்லாம் அது ஷெட்யூல்ட் ஆகும். அதுக்கப்புறம் தான் அதை செய்ய வைப்பார் அழகா. புரியுதா? அப்படி ஒப்பு கொடுக்கணும். சிம்பிளாக ஒன்றும் இல்லைங்க. கஷ்டப்பட்டுட்டு இருப்பான், ஒன்றும் இல்லைங்க. ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கடவுள் உங்களுக்கு உண்டு சொல்லுங்களேன், அவன் அந்த வார்த்தை ரட்சிக்கப்படுவான் பாருங்க. ஒரு வார்த்தை போதும், அவ்வளோதான். ஹல்லேலூயா. அப்படி திருப்புங்க. சங்கீதம் 62 மறுபடியும் 62 வந்துருங்க. 9 இல்லை, ரைட். சார், கீழ்மக்கள் மாயையும் மேன்மக்கள் பொய்யுமாமே, தராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லாரும் மாயையிலும் லேசானவர்கள். இது அர்த்தம் என்னென்னா, நீங்கள் ஒரு காரியத்தில் இந்த உலகத்தை நம்புறீங்கன்னு வைங்களேன்.
அப்படின்னா உங்களுக்கு வேண்டி விரும்பி ஒரு 2 பேர் இருப்பாங்க வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள், 10 பேரும் இருக்கலாம், 1000 பேர் இருக்கலாம். ஆனால் அந்த 2 பேரும் ரொம்ப ஏழ்மையான அதாவது ஏழ்மைன்னா அந்த காரியத்தை செய்ய முடியாத சுச்சுவேஷனில் இருப்பாங்க. புரியுதா? அவங்க சொல்லுவாங்க, ஒன்றும் இல்லை, ஆண்டவர் நடத்துவார், என்ன செய்கிறது, என்கிட்ட ஏதாவது இருந்திருந்தேன்னா நான் உதவி இருப்பேன், அந்த மாதிரி இருப்பாங்க. சிலர் மேன்மக்கள் இருப்பாங்க, உயர்ந்தது அங்கீகாரத்தோடு இருப்பாங்க. இவங்க நினச்சா செய்யலாம், இவங்க நினச்சா உங்களுக்கு செய்து தரலாம். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சொல்லுவாங்க, நான் உனக்கு செஞ்சு தரேன்னு சொல்லுவாங்க, ஆனால் செய்ய மாட்டாங்க. அதை தான் மாயேன்றான். மனுஷனை நம்புறது. மனுஷனை நம்ப இங்கே வரல பாருங்கள், மாயை பாருங்கள். கீழ்மக்கள் மாயை, மேன்மக்கள் பொய் மாமை திராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லாரும் மாயையிலும் லேசானவர்கள். அவ்வளோதான். இதெல்லாம் திராசில் தூக்கி போட்டால் எல்லாம் ஒன்று தான்ப்பா. மனுஷன்னா ஒன்று தான். இதில் ஒன்றுமே கிடைக்காது. அவர்கள் எல்லாரும் மாயையிலும் லேசானவர்கள். லேசானவனா திராசில் தூக்கி போட்டால் ஒன்றுமே இல்லை, படியும் இல்லை, பொருளும் இல்லை, அப்படியே இருக்கும். வெறும் தராசு. வெறும் திராசு எப்படி இருக்கும், அப்படியே நிற்கும், அவ்வளோ மாதிரி அப்படின்றான். கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமைப்படாதிருங்கள், ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதிருங்கள். உங்களுக்கு ஏதோ ஒரு நன்மை ஐஸ்வர்யம் இருக்குது, நல்லதுதான், கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார் தான். ஆனால் தொடர்ந்து நீ அந்த ஐஸ்வர்யத்தை கர்த்தர் தந்ததுனால அந்த ஐஸ்வர்யத்தின் மூலம் உன் நம்பிக்கை போயிடக்கூடாது. அல்லது உனக்கு ஏதோ ஒரு மனுஷனை கொண்டு கர்த்தர் உதவி செஞ்சா அந்த மனுஷன் மேல ஒரு நம்பிக்கை போயிடக்கூடாது. பாருங்க, நாளை அவர் எனக்கு எதுனாலும் வந்து நிற்பாரு. இந்த உலக பொருள் மேல, உலகத்தின் ஐஸ்வர்ய ஆசீர்வாதத்தின் மேல உன் நம்பிக்கை எப்பவுமே போகக்கூடாது. புரியுதா? கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமைப்பட்டுக் கொள்ளாதிருங்கள், ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதிருங்கள். தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது என்பதே, கிருபையும் உம்முடையது என்பதே. ஆண்டவரே தேவரீர் அவனுக்கு அவனவன் செய்யத்தக்கதாய் பலன் அளிக்கிறேன். இந்த மேட்டர் என்னன்னா, 2 தரம் கேட்டிருக்கிறேன். தேவனே ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் நான் கேட்டேன். வல்லமையும் தேவனுடையது என்பதே, கிருபையும் உம்முடையது என்பதே. அதாவது உங்கள் ஊரில் ஒரு பணக்காரன் இருக்கான்றதெல்லாம் மேட்ரு, உன் சித்தப்பா பணக்காரராக இருக்கிறான்றதெல்லாம் மேட்ரு, அந்த சித்தப்பா உனக்கு உறவுறாரான்றதான் மேட்ரு. புரியுதா? அதாவது உனக்கு நெருங்கின நண்பர்கள் பெரிய வசதியில் இருக்கலாம், உங்களுக்கு உதவும்படி என்ன மாதிரி வேணலாம் இருக்கலாம். ஆனால் அவங்க உனக்கு தரன்னு கிடையாது, உனக்கு உதவணும்னு கிடையாது. பாருங்கள், நீங்கள் அவங்கள போய் நம்பிட்டு ஐயோ இவனால் முடியுமே, உடனே ஒத்தாசி கூட 2 பேர் வருவாங்க. என்னாச்சு? அப்படியா, பெரியப்பா ஒன்றும் உதவ இல்லையா? அவனுக்கெல்லாம் ஏதோ செய்யலாமே, செய்ய ஒன்றும் தரல இல்லையா? போ. ஏன்னா இவன் ஒரு சித்தப்பனா யாருக்காவது இருப்பான். ஏன்னா இவன் கிழிச்சு தள்ள மாதிரி. ஏய், சித்தப்பானதாலும் பெரிய பேர் அவெல்லாம் உதவக்கூடாதுன்றேன் நான். உதவுனா அவங்க வாந்தலையிலேருந்து ஒன்றா அதிகாரம் பண்ணுவாங்க. நாளைக்கு ஈஸி தானே, நம்ம பையன் தானே, கிடையாது. புரியுதா? எனக்கு முன்னாடியெல்லாம் நான் எல்லாம் அனுபவிச்சிருக்கேன். ஏதாவது செய்யணுமா அப்படிலா, உடனே நமக்கே கிருகிருன்னு. ஆமா இல்லை? ஐயோ இப்பதான் தெரியுது, கத்தாவே நல்ல காலம். புரியுதா உங்களுக்கு? இங்க யாரோ ஒரு ஆள் பணக்காரனா இருக்கிறதுனால இல்லைங்க, அவங்க உதவும் கூடாது, அவங்க உதவி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க உதவுனா அது சரியில்லை. ஒருவேளை உதவி இருக்கலாம், உங்களுக்கு உதவுனா கூட நீங்க தொடர்ந்து அவர்கள் மேல ஒரு நம்பிக்கை வச்சு அதுல இருந்துருவீங்க, அந்த கம்ஃபர்ட்டுக்குள்ள இருந்துருவீங்க. உங்களுக்கு யாராவது வந்து உங்களை ஒரு வாட்டி ஹெல்ப் பண்ணிட்டு மறுபாட்டி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நீ அது மேல நம்பிக்கிறேன்னா அது தப்பு, அது ராங். மறுவாட்டி உதவுறாங்க, அது வேற. ஆனா நீ உன் நம்பிக்கையை மறுபடியும் அந்த வாய்க்காலில் கொண்டு வைக்கக்கூடாது, அந்த துருத்தியில் கொண்டு வைக்கக்கூடாது. மறுபடியும் கொடுத்துருவாங்க, அங்கே என்ன வேணா மாறலாம். அங்கே மாறிச்சுன்னா உனக்கு இங்கே ஏதோ ஒன்று பெருசாக இருக்குதுன்னு அர்த்தம். தேவன் உனக்கு நிறைய வாசலை வச்சிருக்காரு. இதுதான் வாசல் கிடையாது. ஏதோ ஒன்று அவங்களுக்கு கொடுக்குறாங்க, கொடுக்கல, அதெல்லாம் விட்டுரு. ஆனால்
இங்க ஒரு ஆளை பற்றி பேசுது. அவர் தேவன் வல்லமை உள்ளவர் மாத்திரம் கிடையாதுங்க. அவர் ரொம்ப பெரியவர் மாத்திரம் கிடையாது. அவர் ரொம்ப பணக்காரர் மாத்திரம் கிடையாதுங்க. அவர் அந்த பணத்தை, அந்த ஆசீர்வாதத்தை, அந்த நன்மையை நமக்கு தருகிறவர். அதனால கிருபை உள்ளவர். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் எங்கேயோ கொட்டி கிடக்கலாம். உனக்கு நெருங்கிறவங்கள்ட்ட எல்லாம் இருக்கலாம். உன் பிரச்சனை 5000 ரூபாய் பிரச்சனையா இருக்கலாம் பாருங்க. ஆனால் பல கோடி ரூபாய்க்கு ஆஸ்திகளை உள்ள ஒரு சித்தப்பா அல்லது பெரியப்பா, ஒரு நெருங்கின நண்பன், ஏறோ ஒரு ஆள் இருக்கலாம் பாருங்க. அது வல்லமை பாருங்க. அது பணம் வல்லமை பாருங்க. அந்த காரியத்தை நடப்பிக்கிற காரியம் வல்லமையானது. ஆனால் வல்லமை இருக்கிறது இல்லை மேட்ரு. அந்த வல்லமை உள்ள ஆள் உன்னை நேசிச்சு உன்னை கீழே இறங்கி வந்து உனக்கு உதவி செய்கிற அளவுக்கு அவர்கிட்ட கிருபை இருக்காது. தேவனிடத்தில் 2 இருக்குது. அதுதான் அவன் அழகாக சூப்பராக பிரசங்கிங்க பேசுகிறான் பாருங்க. சூப்பராக இருக்கு. இவ்வளோ ஆழமாக பார்க்குறேன் பாருங்க. தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் நான் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது என்பதே, கிருபையும் உம்முடையதே. ஆண்டவரே தேவரீர் அவனவன் செய்யத்தக்கதாக பலன் அளிக்கிறார். அவ்வளோதான். அவர்கிட்ட உங்கள் தேவைகளை எல்லாம் பூர்த்தி பண்ணக்கூடிய எல்லாம் அவங்கள்ட்ட இருக்குதுங்க. வச்சுட்டு உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டாருங்க. நீ போய் என்னை நேசிச்சிட மாட்டாளா, இவன் என்னை நேசிச்சிட மாட்டானா, இவன் என்னை கடிச்சிட மாட்டானா, நோண்டிட மாட்டானா நீ நினச்சிட்டு, ஐயே இந்த உலகம் உனக்கு ஒன்றை கொடுத்து நீ திருப்தி அடைந்தா என்றால் நீ மண்ணானவன் அர்த்தம். நீ மண்ணில் மண்ணானவைகளை சிந்திக்கிறேன்னு அர்த்தம். தேவனே இதனை தந்தார். இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கர்த்தர் கிருபையாய் எனக்கு அந்த இடத்துல மனுஷனை எழுப்பினார். எனக்கு இந்த காரியத்தை செய்ய இந்த மனுஷனை எழுப்பினார், இந்த மனுஷியை எழுப்பினார், இந்த சூழலை எழுப்பினார், இந்த ஐஸ்வர்யத்தை எழுப்பினார். அதை தான் நீ பேசணும். அதான் கிருபை. ஹல்லேலூயா. நம்ம இந்த மனுஷனை மேன்மைப்படுத்தி ஐயோ, மனுஷனை நம்ம மேன்மைப்படுத்தவே கூடாதுங்க. நம்ம 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 விசுவாசம், அவர்தான் என் கண்மலை, என் உயர்ந்த அடைக்கலம் அவர்தான், என் ரட்சிப்பு அவர்தான், என் கேடகம் அவர்தான், என் துருகம் அவர்தான். அவரே என் கண்மலை, என் கேடகம், என் துருகம். நான் நம்பி இருக்கிறவர். ஹல்லேலூயா. என் நம்பிக்கை அங்கதான் இருக்கிறேன். இந்த மாதிரி உங்க வாழ்க்கையை திருப்பி கொள்ளணும் பாருங்க. சிஸ்டர் பிரதர், நம்ம சத்தியத்தை எதுக்கு கேட்குறோம் அப்படின்னா, இந்த சத்தியம் நம்மளை என்ன செய்யுதுன்னா, தேவனுக்கு நேராய், நன்மைக்கு நேராய், லாபத்துக்கு நேராக நம்மளை திருப்புது. நம்மளை இந்த பூமி போதித்து நடத்துது பாருங்க. பூமி ஒரு போதனை கொடுத்துட்டே இருக்கு. நீ சும்மா இருந்தாலும் இந்த பூமி உன்னை டியூன் பண்ணிட்டே இருக்குது. புரிஞ்சுக்கோங்க. நீ ஒரு நாள் பாருங்களேன், சிம்பிளா நான்லாம் சில சத்தியத்தை நான் கேட்கும்போது நான் அப்படியே எனக்கு டப்புன்னு அப்படி மைண்ட் அப்படி டப்புன்னு தான் ஆகும். சே, ஆண்டவர் டப்புன்னு நம்ம அந்த இக்கட்டான சூழலில் வரும்போது டக்குன்னு பேசி திருப்புவார், நம்மளை திருப்புவார். கவலையில் இருப்போம், கஷ்டத்தில் இருப்போம், இல்லை ஏதோ ஒரு வேதனை, ஏதோ ஒரு சுச்சுவேஷன், டப்புன்னு திருப்புவார். அதில் அது என்ன தெரியுதுன்னா, தேவன் ஏற்கனவே அந்த நன்மை நம்ம வச்சிருக்கிறார். அவர் ஏற்கனவே அவர் வல்லமையா அவர் அதை செஞ்சு வச்ச வல்லவர். அவர் கிருபை என்ன செய்யுதுன்னா, அந்த சூழல்ல வந்தாச்சு நம்மளை திருப்புது. ஆனால் உலக மனுஷனுக்கு அப்படி கிடையாது பாருங்க. அல்லது நீங்கள் இந்த சத்தியத்தை தெரியலைன்னா கிடையாதுங்க, திரும்ப மாட்டீங்க. நீங்கள் அப்படியே இருப்பீங்க, போயிட்டே இருக்கும். புரியுதா? அப்படி இல்லை. கர்த்தர் என் கண்மலை, என் கோட்டை, நான் நம்பி இருக்கிறவங்க, தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது. திரும்பணும் பாருங்க, நம்ம விரும்பணும். நீங்கள் விரும்பினாதான் இது உண்டாகும் உங்கள் வாழ்க்கையில். ஏதோ ஒரு இங்கே பாருங்களேன், ஏன் சபைக்கு தினமும் வரணும்? ஏன் சபை ஒரு ஆராதனை கூட ஏன் மிஸ் பண்ணக்கூடாது? ஏன் ஆண்டவர் கோச்சுப்பாரா? ஆராதனை வரலன்னா கோச்சுப்பாரா? அப்படின்னா வெளியில் இருக்கிறவன் எல்லாம் 99% வெளியில் தான் கிடக்கானுங்க. ஏன் அவனுக்கு எல்லாம் உலகத்தின் பிழைப்பு. மழை வந்தால் உள்ள அணைஞ்சுப்பாங்க, வெயில் வந்தால் உள்ள அணைஞ்சுப்பாங்க. இந்த மழையும் வெயிலும் இல்லாத மாதிரி, பிரச்சனையே இல்லாத மாதிரி
இப்படி வந்து தான் வேலை செய்வானுங்க. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைங்க அப்படி இல்லை. நீ வேலை செய்யும்போது உனக்கு ஒன்றும் நடக்காது. நீ தூங்கும்போது மழை பெய்யும். நீ தானியத்தை விதைச்சிட்டு வந்த பிறகு மழை பெய்யும். இல்லைன்னா நீ என்ன செய்வ, அந்த செளியிலே போய் அது அப்படி புதஞ்சு அது ஒன்றும் இல்லாத போயிடும். உலக மனுஷன் அப்படி தான் இருக்கிறான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு வாழ்க்கை ஷெட்யூல்டு. இப்படி தான் நடக்கும் அப்படின்னா இப்படி தான் நடக்கும், இப்படி தான் நடக்கும். ஏன்டா உனக்கு மட்டும்? அதுதான் அப்படி, அவர் பிள்ளை நான், எனக்கு அப்படி தான் நடக்கும். எனக்கு சகலமும் தேவன் திட்டமிட்டிருக்கிறார், நான் அல்ல. என் தேவன் எனக்காக யாவற்றையும் செய்கிறார். நான் தான் அனுபவிக்க வந்திருக்கிறேன். எனக்கு ஒரு குறைவும் வராது. வரட்டுமே, இல்லை ஒட்டுமொத்த உலகத்துக்குமே ஒரு பஞ்சம் வந்தாலும் நான் பிழைப்பேன். என் பக்கத்தில் 1000 பேர் விழலாம், 10000 பேர் விழலாம், அது எனக்கு ஒன்றும் நேரிடாது. ஏன் களஞ்சியத்தை ஒன்றும் சேதப்படுத்தாது. ஏன்னா ஏன் களஞ்சியத்தை கர்த்தர் ஏற்கனவே நிரப்பி வச்சிருக்கிறார், நான் இல்லை. நான் ஒருவேளை பேங்க்ல போட்டிருக்கலாம், போடாமல் இருக்கலாம், எனக்கு அங்கே என்னென்ன வேணா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் எனக்காய் ஒரு சேவிங் வச்சிருக்கிறார். அவர் தனது வானத்தின் பலகணிகளை திறந்து எனக்கு மேலே மலையை போடுவார் பாருங்க. அப்போ எல்லாம் முளைச்சு வெளியே வரும். ஹல்லேலூயா. புரியுதா? இப்படிதான் இருக்கணும் ஜெபம். உங்களுக்கு விரோதமாக எத்தனை எதிரிகள் வேணா வரலாம். அவன் மேன்மையில் பாருங்க, அவனுடைய 4வது வசனம், அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கு அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் 3வது, நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனை தீங்கு செய்ய நினைப்பீர்கள், நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள், சாய்ந்த மதிலுக்கு இடிந்த சுவருக்கு ஒப்பாவீர்கள். உங்களை சேதப்படுத்தணும்னு நினைச்சாலே அவன் சேதப்படுவாங்க, மாற்றமே கிடையாது. டெஃபினட்டா உங்களை அசிங்கமா பேசுவாங்க, அசிங்கமா கஷ்டமாக இருக்கும். ஏப்பா உனக்கு என்ன கஷ்டம்? உன்னை ஒருத்தன் அசிங்கமாக பேசிட்டான், உனக்கு என்ன கஷ்டம், உனக்கு என்ன வேதனை? ஆத்துமாவே நீ கலங்காதிரு, உனக்கு கத்தெடுத்து ரட்சிப்பு வரும். நீ நம்புவது அவராலே வரும். ஒன்று அவன் சேதப்படுத்துறான்னு அவன் தான் காயப்பட போகிறான். இந்த கல்லின் மேல் மோதுகிறவனுக்கு ஐயோ. கண்டிப்பாக மாற்றமே கிடையாது. காரணம் இல்லாமல் உன் மேலே பொய்யா, உனக்கு மேலே பொய் தான் சொல்லுவான். நான் சொல்கிறேங்க, நீ சாதா மனுஷனாக இருக்கும் பொழுது உன்னை டப்புன்னு உன்னை பார்த்து பொய் சொல்ல மாட்டான். ஆனால் நீ தேவனுடைய பிள்ளைன்னா பச்சைக்கு பொய் சொல்லுவான். காலையில் கூட ஒருத்தர் என்னை முன்னாடி வந்து பச்சைக்கு பொய் சொல்கிறான். அல்லேலூயா. நான் கேட்கல, நான் பார்க்கவும் இல்லை. கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் கேட்டிருக்கிறார், கர்த்தர் காரியத்தை செய்து முடிப்பார். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக எப்போ போராடுவாங்கன்னா, நீங்கள் தேவனோடு இருக்கும்போது பயங்கரமாக போராடுவானுங்க. ஏன்னா அவர் அசிங்கப்படுத்த முடியுமா? பிசாசு என்ன செய்வான்? நீ நார்மலாக இருந்தால் ஒன்றும் இல்லை, நீ தேவனோடு இருக்கும்போது அவனுக்கு கடுப்பாகும். அப்போதான் அவன் ஆளெல்லாம் தட்டி விடுவான். கேளுடா கேளு, செய்டா செய். நான் சொல்கிறவனு கேளுங்க, நீ எங்கே போனாலும் தேவ சமூகத்தை விட்டு நீ விலகாமல் இருந்தால், நீ தப்பே பண்ணாலும் அடுத்த செகண்ட் உனக்கு கிருபையாக அவர் தனது வல்லமையை விளங்க பண்ணி உன்னை தூக்கி மாற்றிடுவார், உன்னை தூக்கி உயர்த்திடுவார். ஆனால் வெளியில் இருக்கவனுக்கு அதுதான் கண்டு தெரியும். எப்படி பெரிய இவன்ற. அப்போ ஆண்டவர் சும்மா விடுவாரா? தூக்குனது யார்? ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லை, ஒன்று அவர் தூக்கினார்னா அவரையாக அசிங்கப்படுத்துகிறாங்க. உனக்கு ரட்சிப்பை தந்தது கர்த்தர் என்றால், அந்த ரட்சிப்பை அசிங்கமாக பேசினா அந்த ரட்சிப்பை தந்தவர் தான் யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. அந்த ஒரு தைரியம் பாருங்கள். நம்ம ஆத்துமாவுக்கு நம்ம பேசணும். எத்தனை பேர் பேசுகிறீங்க ஆத்துமாவுக்கு? காலையில் எழும்புன்னு பேசுங்க. தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காய் நன்றி. இதை நீர் அநாதி காலங்களுக்கு முன்பதாய் இந்த நாளை நீர் உருவாக்கினீர். நான் உமக்கு பிரியமான பிள்ளை என்பதால் எனக்கென்று இந்த நாளை நீர் பிரத்யேகமாய் உருவாக்கி இருக்கிற. யோசிக்கிறீங்களா? நீங்கள் உங்கள் இருதயத்தை பேசுங்க, ஆத்மா பேசுங்க. பிரத்யேகமாய் உருவாக்கி இருக்கிறீர் ஃபாதர். நான் அதற்குள் போய் சகலவற்றையும் உங்கள் நாமத்தை நிமித்தம் நான் அனுபவிப்பேன். உங்கள் நாம முகைமைக்கென்று புகழ்ச்சி உண்டாகும்படி செய்வேன். கர்த்தரின் கூட இருப்பீர்.
கீர்த்தியும் புகழ்ச்சியும் உம்மாலே எனக்கு உண்டாகும். உங்க நாம மகிமைப்படும்படி நான் உயர்ந்திருப்பேன், உன்னதங்களிலே நான் அமர்ந்திருப்பேன். உமக்கு உமக்கு பிரியமானதை செய்யும்படி என்னை அழைத்திருக்கிறீர். ஹல்லேலூயா. இப்படி ஜெபிக்கணும் பாருங்க. பெய்யிருந்த ஆண்டவரே கல்லை தாரும், கொஞ்சம் மணலை தாரும், கூட ஒரு 2 சாக்கு சிமெண்டை தாரும், குழைத்து நான் கட்டட்டும் சுவாமி. நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய். உன் பள்ளத்தாக்குகள் நீரூற்றால் நிரப்பப்படும். உன் ஜீவங்கள் எல்லாம் பிழைத்திருக்கும்படி அது உண்டாகும். மாற்றமே கிடையாது. ஏன்னா பூமியை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளுக்கு தான் அது கொடுத்துருக்காரு. மாற்றமே இல்லை. சுய ஜபம் நீங்கள் பண்ணுங்க. தனிப்பட்ட முறையில் நிறைய நேரம் ஆண்டவரோடு பேசுங்க. நிறைய பேசிட்டே இருங்க. நீங்கள் பேச 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 அள்ளி கொடுப்பாரு பாருங்க. நீங்கள் பேசிட்டே இருங்க பாருங்க. ஒரே வசனத்தை நீங்கள் திரும்ப திரும்ப தியானிச்சு பாருங்க. அந்த வசனத்திலிருந்து அவ்வளோ பெரிய மேட்டரை வெளியே கொண்டு வருவார். நீங்கள் பேசிகிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், நீங்கள் தேவனோட உறவுலே இருக்கீங்க அப்படின்னா, நான் அந்த உறவுலேருந்து தான் உங்களுக்கு ஊழியம் செய்ய முடியுமே தவிர என்னிடத்துலேருந்து ஊழியம் பண்ண முடியாது. நான் ஊழியம் பண்ண முடியாது. தேவனுக்கும் எனக்கு இருக்கிற அந்த உறவு தான் ஊழியம் செய்யுமே தவிர ஏன்டங்க ரெடிமேடாக பேராசிட்டமல் சிட்ரசின் அப்படிலாம் கிடையாது. ஒரு மருந்து தான். அவரோட உறவிலிருந்து தான் நமக்கு என்ன செய்ய முடியும்? ஊழியத்தை செய்யணும் பாருங்க. அவருடைய உறவை வலுப்படுத்துங்க. தாவீது அதுக்கு பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. தாவீது ஒரு பெரிய எடுத்துக்காட்டுங்க. அவன் பண்ணாத தப்பே கிடையாது பாருங்க. அவ்வளோ மோசமா என்னை ஈசோப்பு நான் சுத்திகரியும், அப்போதான் நான் மழையும் வெண்பனியிலும் நான் வெள்ளையாக மாறுவேன். அவன் அதெல்லாம் தெரியுது. அவ்வளோ பெரிய ரட்சிப்புக்கு எவ்வளோ பெரிய உயர்வு, எவ்வளோ லட்சிப்புன்னா என்னதுன்னு அப்போ தான் தெரியுது அவனுக்கு. சிலர்லாம் விழும்போது அங்கே தெரியும், ஐயோ இவ்வளோ காலமாக விழுந்திருக்கிறேன் சே அப்படின்னு தோணும் பாருங்க. சிங்கமாக தோணும் பாருங்க. அவன் விட்டுறாதீங்க. ஆண்டவர் பிடிங்க. ரட்சிப்பு அதை விட வல்லமையானது. இப்படி நீ விழுந்த பாவத்தை விட, நீ விழுந்த பிரச்சனையை விட, நீ என்ன தேவனை விட்டு ஒன் பிரிகிற மாதிரி என்ன வாழ்க்கையில் நடந்தாலோ அதை விட பெருசு ரட்சிப்பு, அதை விட வல்லமையானது. மாத்திரமல்ல, அதை விட கிருபையானது. வல்லமையானது மாத்திரமல்ல, விலை உயர்ந்தது மாத்திரமல்ல, அதை உனக்கு தருவதற்கும் அவர் கிருபை உள்ளவர். ஹல்லேலூயா. பேசுங்களேன். எத்தனை பேர் பேசுவீங்க இதே மாதிரி? பேசுங்க, சும்மா பேசுங்க. ஒவ்வொரு நாள் அந்த உறவில் அப்படி பேசிட்டே இருங்க. பேச 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 உங்களுக்கு சத்தம் கேட்க ஆரம்பிக்கும். அந்த சத்தம் கேட்க ஆரம்பிச்சுன்னு வையுங்களேன், நீங்கள் இந்த பூமியை கீழ்ப்படுத்துவீங்க. மனுஷனுக்கு பயப்பட மாட்டீங்க, பிரச்சனைக்கு பயப்பட மாட்டீங்க, இரவுக்கு பயப்பட மாட்டீங்க, எந்த சூழலுக்கும் பயப்பட மாட்டீங்க. உங்கள்ட்ட ஆண்டவர் பேசிட்டே இருப்பார். நான் உனக்கு முன்பதாய் சொல்லுகிறேன், உன் பட்சத்தில் இருக்கிறேன், உன்னை கைவிட மாட்டேன். பட்டக்கு பட்டக்கு பட்டக்குன்னு வரும் வார்த்தையோடு. ஹல்லேலூயா. இப்படி தான் ஜெபிக்கணும் தாவீதை போல. இப்படி இருக்க ஆசை இருக்கா? ஆசை இருக்கா? இதை தான் நீங்கள் ஆசைப்படணும். கர்த்தர் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, தேவன் எல்லா பிள்ளைகளுக்கும் மிக மேன்மையானதை தான் வச்சிருக்கிறார். அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு அதை செய்ய முடியும். அதை செய்ய முடிஞ்சுன்னா அவர் தன்னை காட்டுவார். உங்களிலே அவர் விளங்குவார், நீங்கள் பிரதிபலிப்பீர்கள். புரியுதா உங்களுக்கு? இந்த ஒரு வெளிச்சம் அப்படியே வந்து இந்த கண்ணாடியில் அடித்தா எப்படி இருக்கும்? அப்படி பளிச்சுன்னு தெரியும், பட்டக்குன்னு மிளரும், ரிஃப்ளெக்ட். நம்ம ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஃபிகர் ஆகும். தேவனுடைய வெளிச்சம் நம்ம மேலே வந்து அடித்து அவர் விளங்குவார். சத்ருக்கு முன்னாடி என்ன மாதிரி நடக்கணும்? நீ ஒப்பு கொடுத்தேன்னு வச்சுக்கோ, சத்ருவை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தேன்னா உன் மேலே அவர் வெளிச்சம் அடித்து அங்கே தெரிச்சோம். யுத்தம் கர்த்தருடையதான் மாறும். அல்லாமல் நீ போய் யுத்தத்தை பண்ணால் ஒன்றும் செய்ய முடியாது. அவன் ஏதாவது ஒரு இருளுக்குள்ளே மறைஞ்சிருவான். நீ போய் ஏய் வாடா டேய் அப்படின்னு அவன் தூக்கி போட்டு மண்டையில் ஒரு அடி அடிச்சுட்டுவான். நோ. ஹல்லேலூயா. இந்த வசனங்கள் எல்லாம் வாசிங்க.
வாசித்து ஜெபம் பண்ணுங்க. எப்படி ஜெபிக்கணும்? சங்கீதங்கள் எல்லாம் வாசித்து ஜெபிக்கணும். இப்போ நான் இந்த முடிச்சிடலாம். நான் இந்த ஒவ்வொரு வசனத்தையும் சொல்கிறேன், கூட ஆமேன்னு சொல்லி அதை ஜெபமாக எடுங்க. தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவராலே எனக்கு ரட்சிப்பு வரும். அவரே என் கன்மலை, என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு நினைப்பீர்கள், நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள். சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். ஓ ராமா சாந்தி. அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படி அவனுடைய ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறீர்கள். நீங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தினால் சபிக்கிறீர்கள். என் ஆத்துமாவே தேவனையை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும், அவராலே வரும். ஆமென். அவரே என் கன்மலை, என் ரட்சிப்பு, என் உயர்ந்த அடைக்கலமானவர். நான் அசைக்கப்படுவதில்லை, ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை. என் ரட்சிப்பு என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. பலனாகிய என் கன்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சாந்தி மான்றாரி மான்றா. ஹalleluya. பிராலா சட்டடி மக்கரதானா. ஒவ்வொரு நாளும் நல்லா வார்த்தையை கேளுங்க. தேவ வசனத்தை நல்லா சாப்பிடுங்க. வார்த்தையை கேட்காம தூங்காதீங்க. வார்த்தையை கேட்காம சிலர்லாம் என்கிட்ட கேட்பீங்க, எனக்கு ஜெபம் வரலன்னா ஒன்றுமே இல்லை. ஒரு பாடலை திரும்ப திரும்ப கேளுங்க. ஒரு பாடலாக இருக்கு, திரும்ப திரும்ப கேளுங்க. ஒரு வசனமாக இருக்கும், திரும்ப திரும்ப பேசுங்க. 100 வாட்டி 200 வாட்டி 1000 வாட்டி பேசிக்கிட்டே இருங்க. அந்த வார்த்தையை பேச பேச அது வேலை செய்யும் பாருங்க. உங்கள் ஆத்மாவுக்கு அவ்வளோ பெரிய இளைப்பாறுதலை முதல்ல கொண்டு வரும். இளைப்பாறுதல் வந்துச்சுன்னு வைங்களேன், எதிரி அடிப்பட்டான்னு அர்த்தம். நமக்கு தோணுதில்லை, அவனுக்கு 2 குடுக்கணும் போல இருக்குது. கொடுத்த உடனே ஒரு சந்தோஷம் வரும். பார்த்தீங்களா, இந்த அடி வைக்க போகிறவன் எல்லாம் அவனுக்கு ஒன்று கொடுத்தா போதும், கொடுத்தா ஒன்று சந்தோஷம் வந்துடும் பாருங்க. ஆனால் நீங்கள் கர்த்தரோடு இருந்து தேவ வசனத்தை ஆயுதமாக எடுத்து பயன்படுத்துறீங்கன்னு வைங்களேன், அதை பேசுறீங்க. எனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருவான், 7 வழியாய் ஓடி போவான். என் எதிரி சங்கரிக்கப்படுவான். என் தேவனாலே எனக்கு அந்த ரட்சிப்பு உண்டாயிற்று. ஹல்லேலூயா. நீ பேசிட்டே அப்படியே கொஞ்ச நேரத்தில் அப்படியே இருதயத்தை அப்படியே சமாதானமாக்கிடுவார். அப்பதான் அடி விழும். அவன் மேல் அக்கினி தணலை வாரி போடுகிறீர்கள். எதிரிய கர்த்தருக்கு விட்டு கொடுத்து நீ இளைப்பாறனா அக்கினி அவன் மேல விழுந்துருச்சுன்னு அர்த்தம். புரியுதா? ஹல்லேலூயா.